அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ யூஜிடிஆர்பி மற்றும் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக தமிழில் டெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 கொஷின், ஒரு வீடியோ 5 கொஷின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் எக்ஸ்ப்ளனேஷனோடு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வேறு ஏதாவது டாப்பிக்கில் கொஷின் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி, எதனால் சொல்லணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், சாக்கடை கழிவு சுத்திகரித்தலில் இரண்டாம் நிலை. சாக்கடை கழிவு சுத்திகரித்தலில் இரண்டாம் நிலை. ஆப்ஷன் ஏ வந்து எந்திர செயல்பாடு, ஆப்ஷன் பி உயிரியல் செயல்பாடு, ஆப்ஷன் சி செயற்கை செயல்பாடு, ஆப்ஷன் டி மின்னியல் செயல்பாடு. அதாவது இந்த சீவேஜ் வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கழிவு நீர். ஸோ அதை சுத்திகரிக்கிறதுல வந்து பண்ணாக்கா இரண்டாவது நிலை, செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான சரியான விடை வந்து பண்ணாக்கா உயிரியல் செயல்பாடு. ஸோ இதுதான் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இங்கிலீஷில் சொல்லுவோம். அடுத்து இரண்டாவது கொஷின் வந்து பண்ணாக்கா கம்போஸ்ட் எதிலிருந்து உற்பத்தி ஆகிறது. இந்த கம்போஸ்ட் அப்படின்னா வந்து பண்ணாக்கா உரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பண்ணாக்கா ஆப்ஷன் ஏ சாக்கடை கழிவு, ஆப்ஷன் பி நூற்பாலை கழிவு, ஆப்ஷன் சி பிளாஸ்டிக் கழிவு, ஆப்ஷன் டி இலை தாவர பகுதி கழிவு. ஸோ அப்போ கம்போஸ்ட் உரம் அப்படின்னாவே எதுலேருந்து தயாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இலை தாவர பகுதி கழிவுலேருந்து தான் தயாரிப்பாங்க. அப்போ ஆப்ஷன் டி இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து மூன்றாவது கொஷின், மண் மாசுபடுதலை ஏற்படுத்துவது. மண் மாசுபடுதலை ஏற்படுத்துவது டேஷ். ஆப்ஷன் ஏ தொழிற்சாலை கழிவு, ஆப்ஷன் பி விவசாய கழிவு, ஆப்ஷன் சி உயிர் உரங்கள், ஆப்ஷன் டி உணவு கழிவு. அப்போ இங்கே மண் மாசுபடுதல், அப்போ சாயில் வந்து பண்ணாக்க பொல்யூஷன் ஆகிறத பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து விவசாய கழிவு அப்படின்னா நிலத்திலேருந்து வரக்கூடிய அந்த கழிவு. ஸோ இந்த பிளான்ட் வேஸ்ட் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் என்ன ஆகுனா டீகம்போஸ் ஆகிடும், அதனால் எதுவும் பிரச்சனை வராது. அடுத்து உயிர் உரங்கள், இதுவும் வந்து பண்ணாக்கா லிவிங் செல்ஸையோ இல்லை லிவிங் பிளான்ட் பார்ட்டையோ வந்து பண்ணாக்கா ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறது, இதனாலேயும் எந்த ப்ராப்ளமும் வராது. அடுத்து உணவு கழிவு, இதுவும் ஈஸியாக டீகம்போஸ் ஆகிடும். அப்போ இது மூணுமே வராது. அப்போ எது வரலாம் அப்படின்னா தொழிற்சாலை கழிவு. அப்போ இந்த டையிங் ஃபேக்ட்ரிஸ், இந்த சாயம் ஏற்படும் தொழிற்சாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய கழிவு தான் என்ன பண்ணோன்னா அந்த மண்ணை வந்து பண்ணாக்கா மாசுபடுத்தும். அப்போ இதுக்கான சரியான விடை வந்து பண்ணாக்கா தொழிற்சாலை கழிவு. அடுத்து கொஷின் நம்பர் 4, ஜிஏபி. ஸோ ஜிஏபியோடைய எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஜிஏபி. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா கேட் ஆக்ஷன் பிளான்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பி வந்து பண்ணாக்கா கங்கா ஆக்ஷன் பிளானு, சி வந்து பண்ணாக்கா கேதர் ஆக்ஷன் ப்ராசஸ், டி வந்து பண்ணாக்கா கோல் ஆக்டிவ் ப்ராசஸ். ஸோ இதில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வரும். ஸோ கங்கா ஆக்ஷன் பிளான். இந்த கங்கா ஆக்ஷன் பிளான் அப்படின்றது என்னன்னாக்கா அந்த கங்கை நீரை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அப்போ அந்த கழிவு நீர் சுத்திகரிப்புன்னு சொல்லல, கங்கை நீர் வந்து பண்ணாக்கா அசுத்தமாகிடுச்சு, அதை சுத்திகரிக்கிறதுக்காக வந்து பண்ணாக்கா ஏற்படுத்தப்பட்ட ஒரு இது தான் என்னன்னாக்கா கங்கா ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். இது 2001 என்னவோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி நமக்கு 12th ஜுவாலஜி புக்கில் இருக்கும், 12th லெசன் லாஸ்ட் லெசனில் இருக்கும். அடுத்து கொஷின் நம்பர் 5, பிஓடி ஈஸ். அப்போ பிஓடி என்பது, ஸோ அதுதான் இங்கிலீஷில் இந்த எக்ஸ்பேண்டாக பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணாக்கா நமக்கு இங்கிலீஷ் ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ தமிழில் கொஷின் சொல்லிட்டு இங்கிலீஷில் எடுக்கிறீங்களா சன் கேட்டுறாதீங்க. ஸோ இந்த எக்ஸ்பேண்டில் ஆப்ஷன் ஏ வந்து பண்ணாக்கா பேசிக் ஓடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பி வந்து பண்ணாக்கா பயோ ப்ராசஸ் டிமாண்டு, சி வந்து பண்ணாக்கா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு, டி வந்து பண்ணாக்கா பயோ ஆக்டிவ் ப்ராசஸ். ஸோ இதற்கான சரியான விடை வந்து பண்ணாக்கா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா இந்த பிஓடியோடைய ஃபுல் ஃபார்மு. இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் வரும், பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு. அப்போ இந்த பயாலஜிக்கல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ நமக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஏ மற்றும் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் பார்த்து எழுதிக்கங்க. ஸோ அப்போ பிஓடின்றது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டும் வரும், பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டும் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.